எது பியூரான ஆயில்னு கண்டுபிடிங்க. ஏன்னா எவ்வளவு எஜுகேட் பண்ணாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு புரியறது இல்ல. பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து கொஞ்சம் கலங்கலா இருக்கு, இதுதான் பியூரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் இருக்கு, ஆனா என்ன ஸ்மெல்ன்றது தான் தெரியல. இது வந்து கடலை மிட்டாய், அந்த ஒரு ராவான ஃப்ளேவர் இருக்கு, கடலையோட ராவான நேச்சுரல் தெளிவா இருக்கு. இதுல கொஞ்சம் கலங்கள் இருக்கு. செக்கு என்ன லேசா கலங்கள் இருக்குதான் செய்யும். இது பிரைஸ், இது வந்து என்ன பிரைஸுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? 150 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. 245 250 அந்த ரேஞ்சுக்கு விற்கிறோம். 100 ரூபாய், கடலையே 100 ரூபாய். அப்போ ஒரு 150 rupeesக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி 100 ரூபாய்க்கு எப்படி 100 ரூபாய்க்கு எப்படி? பர்టిక్యులரா எதனால நீங்க ஆயில் பிசினஸ் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்தது? அடல்ட்ரேஷன் தாங்க. அப்புறம் இதுக்கும் நிறைய தடங்கள்லாம் வந்துச்சு. இது செய்யலான்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலுமே இது ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை இருக்கிறத பார்த்துட்டு புண்ணாக்கு வியாபாரியா மாற போறியா அப்படி இப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் இப்போ ஃபாரின் கண்ட்ரி அங்க வந்து உங்க பிராண்டை வந்து மக்கள் மனசுல நிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருந்தது? சில யூனிக்கான விஷயங்கள் பண்றோம். இங்க போல பஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம், தமிழ்ல கொடுத்துருந்தோம். இங்கிலீஷ்ல பண்ணலாங்க, அப்பதான் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னாரு. மற்ற விஷயங்கள் இங்கிலீஷ்ல வந்து ஆரோக்கியமான தலைமுறையை நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம டேக்லைன் வந்து தமிழ்ல பெருசா போட சொல்லணும். மாட்டு வண்டியில தான் ஆட் பண்ணுவோம். எது பண்ணாலும் நம்ம ட்ரெடிஷனை விட்டு கொடுக்கறதே இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாயவரம் பிரகதி ஆயில்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் எம்டி ஆன செந்தில்குமார் சார் தான் இருக்காரு. இந்த ஆயில் பிசினஸ் பத்தி நிறைய வெளிய மித்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பிசினஸ்க்குள்ள வரலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷனே நிறைய பேருக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ அந்த வகையில அந்த மித்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ங்க, சூப்பரா இருக்கு. அதாவது இங்க நாங்க பர்டிகுலரா இந்த உங்க பிளேஸுக்கே வந்து விசிட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்களோட அந்த ஃபேக்டரி எல்லாமே நாங்க போய் விசிட் பண்ணுன்றதுக்காக தான். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க? இது நான் ஒரு பிசினஸா திங்க் பண்ணி உள்ள வரலைங்க. ஆல்ரெடி அப்பா பிசினஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வேற 2-3 பிசினஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்டா ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அது பட் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அது நல்ல விஷயம் செய்யறது எப்பவுமே தடங்கள் தானே வரும். அது மாதிரி நிறைய தடங்கள் அதெல்லாம் தாண்டி வந்து சின்னதாக ஒரு 2 செக்கு மாதிரி போட்டு லோக்கல்ல இங்கே உள்ள பீப்புள்ஸுக்கு மட்டும் ஒரு சர்வீஸ் மாதிரி செய்வோமே, லாஸ் ஆகக்கூடாது பட் ப்ராஃபிட் இல்லாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல அது ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப நிறைய ஐடியாஸ் வந்திருக்கும். பர்டிகுலரா எதனால நீங்க ஆயில் பிசினஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வந்தது? அடல்ட்ரேஷன் தாங்க. அடல்ட்ரேஷன் இல்லாத ஒரு பிசினஸ் எதில் அதிகமாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து அது இல்லாமல் பண்ணுற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பால்லையும் ஆயிலையும் நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். இது சும்மா சின்னதாக ஒரு 2 செக்கு போடுவோம், அங்கேயே கண்ணு முன்னாடி அரைப்போம், அப்படி நேரில் அப்படி குவாலிட்டியாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்புறம் இதுக்கும் நிறைய தடங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. நல்ல பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப இந்த பிசினஸ் நீங்க சர்வீஸா ஆரம்பிச்சிருந்தாலுமே இந்த பிசினஸ் சூஸ் பண்றப்ப சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், அதுவும் சஸ்டெயின் ஆறது இன்னுமே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி திணிச்சிருப்பாங்க இல்லையா, இல்ல இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சோ அதுல இருந்தெல்லாம் எப்படி மீண்டு வந்தீங்க? கண்டிப்பாங்க. இது செய்யலான்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலுமே இது ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை இருக்கிறத பார்த்துட்டு போக வேண்டியதானே, புண்ணாக்கு வியாபாரியா மாற போறியா அப்படி இப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம இதை வந்து பிஸ்னஸாக இதில் பெருசாக ப்ராஃபிட்னு நம்ம பார்க்காம ஸ்டார்ட் பண்ணதுனால ஏதோ ஒன்று பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோவிட் வேற வந்துச்சுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 monthsல கோவிட் வந்துச்சு. ஸோ எங்களுடைய ஃபுல் டைம் அதுலேயே கொடுக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தானே கோவிட் நேரத்தில் பண்ண முடிஞ்சுது. ஸோ நாங்கள் ஃபுல் டைம் வந்து அங்கேயே உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் எடுத்து எப்படி இதை பெட்டராக பண்ணலாம், மற்ற ஏன் செக் எண்ணெயெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்களோ அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வரதுக்கான முக்கியமான காரணம் வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற ஒரு ஃபுட்ல வந்து அந்த மாதிரி ஒரு கலப்படம் இருக்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல நீங்கள் வந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த அடல்ட்ரேஷன் பார்த்து அந்த ஒரு தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நடக்கவே கூடாது சாப்பாட்டு விஷயத்துல அப்படின்னு சொல்லி. அந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டுச்சு? அது வந்துங்க பெருசாக என்னுடைய ஃபேமிலியே அது மாதிரி ஒரு பாதிப்பு இல்லைனாலும் நிறைய பேர் வந்து பேக் பெயின் வர்றது, இந்த மூட்டு வலி, கால் வலிலாம் வர்றது வந்து ஆயிலில் தான். கண்டிப்பாக வந்து அது ஆயிலால தான். டாக்டர்ஸே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செக்கு நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க முதுகுவலிக்குன்னு. அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு சரியாக போயிடுமான்னா சரியாக போகாது. இது ஒரு 1 year ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்போ தான் அதோடைய ரெமெடி நமக்கு என்னன்னு தெரியும்.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து செக் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், செக் எண்ணெய் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ண புதுசுல பெரிய தடையா வந்தது என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப சிம்பிளா இங்கேயே ஆரம்பிச்சிருந்தோம். அது எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் என்னாச்சு, இந்த கோவிட் டயத்தில் வந்து ஒரு கண்டெய்னர் போய் அங்கே சென்னையில் இருக்கும்போது நம்மள்ட்ட ஸ்டேட் எஃப்எஸ்எஸ்ஐ தான் இருந்துச்சு. அப்போ வந்து சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ வேணும், மேனுஃபேக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துருந்துச்சு. அது தெரியாமல் நம்ம அனுப்பிச்சிட்டோம். இந்த கோவிட் நேரத்தில் ரொம்ப பெரிய சிரமப்பட்டு தான் அந்த சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ வாங்க முடிஞ்சதுங்க. அது எங்களுடைய புதுசாக பிஸ்னஸ்குள்ளே வந்ததுனால அந்த நாலேஜ் கம்மியாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு 2-3 மாதம் பெரிய ஸ்ட்ரகிள் ஆகி தான் அந்த கண்டெய்னர் அனுப்ப முடிஞ்சதுங்க. நிறைய கத்துக்கிறப்ப நிறைய தப்பு பண்ணிருப்பீங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ நீங்க இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸா கொடுக்கணும், என்னென்ன டிப்ஸ் இருக்கும்? மிஸ்டேக்ஸ் வந்துங்க, நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அப்படிதான் சொல்லுவேன். மிஸ்டேக்ஸ் வந்து ரெகுலரா மிஸ்டேக்ஸ் இருக்கணும், ஆனா அதே மிஸ்டேக் தொடர்ந்து பண்ணக்கூடாது. புதுசா நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். மிஸ்டேக்ஸே வந்தோடனே நம்ம தொழில் விட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிறது இல்லை. அதை சரி பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது அடுத்த ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். இந்த லோக்கல் மார்க்கெட் தாண்டி அப்படி எக்ஸ்போர்ட் அப்படின்னு போறப்ப அந்த ஒரு தயக்கம் இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பா இருந்ததுங்க. நம்ம வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு தேவையான சர்டிபிகேஷன்ஸ், அந்த குவாலிட்டி, அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட், அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம தைரியமா என்ன வேணாலும் செய்யலாம். பிளஸ் அதுக்கான சர்டிபிகேஷன்ஸோட இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இப்ப வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆனதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே இப்ப என்ன பிசினஸ் அப்படின்ற வரைக்கும் லோக்கல் மார்க்கெட்ல வந்து பெருசா லாபம் பார்க்க முடியாதா? அதாவதுங்க, லோக்கல் மார்க்கெட்ல நம்ம செக் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சரியான இன்னும் விழிப்புணர்வு இல்லை. செக் எண்ணெய்ங்கிற பேர்ல சொல்லிட்டு நார்மலான ஆயில், கலப்பட எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து செக் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல எல்லாரும் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மக்களால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. நல்ல செக் எண்ணெய் இதுவா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. அதனால அதுக்கான கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ எந்த செக் எண்ணெய்காரங்களாலையும் பெருசா மீடியால வர முடியறதில்ல. ஸோ அதனால அந்த ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கிறதுனால லோக்கல் மார்க்கெட்ல பெருசா லாபம் பண்ண முடியல. எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து குவாலிட்டி தான் மெயினா திங்க் பண்றாங்க. அவங்க அதுக்கான பிரைஸ் டெஸ்டிங்லாம் எடுத்துட்டு அதுக்கான பிரைஸ் கொடுத்துவாங்க. அவங்க ரெடியா இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆயில் மட்டும் பிரகதின்னு சொல்லி அனுப்பிச்சது ஹிட் ஆச்சுங்க. நம்ம பிரகதியில வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு ஆடட் எதுவுமே இருக்காதுங்க. நேச்சுரலாக வீட்டில் என்ன செய்வோமோ அதுதான் சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். அதை கொஞ்சம் குவாலிட்டியாக செய்யணும். ஒரு பொறுப்பு மாவுனா அதை வாங்கி காய வச்சு கழுவி சுத்தம் பண்ணி செய்வோம். ப்ளஸ் பேக்கிங்கில் ரொம்ப கவனம் செலுத்துவோம். பேக்கிங் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுவோம், எந்த ஒரு டேமேஜ் கூட அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பிடிச்சு போய் அப்படியே அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சு பிரகதின்னு எது போட்டாலுமே ஹிட் ஆகுதுங்கிற மாதிரி ஆச்சு. குவாலிட்டியான பொருள் உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்க ஒரு ஃபீட்பேக்னா என்ன? அதுதான் எங்களை பூஸ்ட் பண்றது காரணமே. ஆமா, எனர்ஜி பூஸ்ட் பண்றதே அதுதான். ரீட்டைல் ஷாப்ல போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் போனனாலே ஏதாவது கஸ்டமர் என்கிட்ட பேசுவாங்க. பேசும்போது இது இன்னும் நல்லா பண்ணுங்க, இது இந்த மாதிரி பண்ணுங்க. இடையில வந்து வேற ப்ராடக்ட்ஸ் கூட நாங்க ஷாப்ல வச்சு பார்த்தோம். சரி, இது வாங்குறதுனா நாங்க எங்கேயும் வாங்கிட்டு போயிடுமே, இது ஏன் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நாங்க உங்களை தேடி வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான், கஸ்டமருடைய ஃபீட்பேக் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்க. ஏதாவது சஜஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களா? அது நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ கூட இப்போ 2 நாள் முடி கூட ஒருத்தர் இட்லி பொடியில் ஒரு 3 வெரைட்டிஸ் பண்ணுவோம், அதுல கொஞ்சம் காரம் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கஸ்டமர் சொன்னதுக்காக நம்ம உடனே எதுவுமே பண்ணிட முடியாதுங்க. அது அவங்களுடைய டேஸ்டா இருக்கும். பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு R&D டீம் கொண்டு போய் அதை நம்ம செஞ்சு நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம். இது இப்போ லாஸ்ட் நடந்தது. ஃபீட்பேக்ஸ் நிறைய வருங்க. அதை நம்ம எல்லா ஃபீட்பேக்ஸையுமே நம்ம எடுத்துக்கிட்டு அது கரெக்டாக என்னன்னு நம்ம செக் பண்ணிட்டு செய்யணும். ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம உடனேயும் பண்ண முடியாது. பட் அதை கண்டிப்பாக நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். நிறைய பேர் சொல்றதே இல்லைங்க, நல்லா இருக்குங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து வேற பிராண்டுக்கு போயிடுவாங்களோ தவிர ஃபீட்பேக்கை நம்ம ரொம்ப மதிக்கணும் அவசியம். அண்ட் இப்போ இந்த பிசினஸ்னு வரப்ப ஃப்ரம் த ஸ்கிராச் நீங்க வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து அப்படியே அது ஆயிலா கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே கண்காணிப்போட இருப்பீங்க இல்லையா? ரொம்ப கான்சியஸா ஃப்ரம் த ஸ்கிராச் இருக்கிறதுனா என்னென்ன? ஆரம்பத்துல ஃபுல்லா ரொம்ப நம்ம இன்வால்மெண்ட்லயே தான் எல்லாமே நடந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டீம் அதை பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதாங்க மெயின். இப்போ நம்ம மெயினே வந்து எடிபிள் ஆயில் ரிசல்ட் இல்லை, ரிசல்ட் எது ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் என்ன பர்ச்சேஸ் பண்றோம், அதை எப்படி கிளீன் பண்றோம், அதுதான். பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே பண்ணிடக்கூடாது. என்ன மாய்ஸ்சர் இருக்கு, அது என்ன பருப்பு, அதை பார்த்து அதை அந்த மாய்ஸ்சரில் கரெக்டாக பார்த்துட்டு தான் நம்ம அரைக்கணும். அது ரிசல்ட் வந்துட போகுது, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ எள்ளுன்னா அது எந்த குவாலிட்டியில் இருக்குது, என்ன மாய்ஸ்சரில் இருக்குது, அதை வாங்கி கண்டிப்பாக டிஸ்டோனர் ஃபேன் பாக்ஸில் போட்டு க்ளீன் பண்ணாமல் அரைக்கவே கூடாது.
ஓகே. அப்பதான் அந்த குவாலிட்டி வருங்க. அப்படியே வாங்கணும் அப்படியே அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடைய குவாலிட்டி கண்டிப்பா குறையும். இப்போ இந்த ஆயில் பிசினஸ்க்குள்ள வரவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அதை வந்து பின் வாங்கிடுறாங்க. முக்கியமான காரணம் வந்து அந்த லாஸ் வந்து பேர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கப்ப எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க? மோஸ்ட்லி இந்த ஆயில் பிசினஸ்ல வர்றவங்க என்னன்னா, இப்போ நான் பண்றேன், நான் இது மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் கேட்டு ஒரு ஆர்வத்துல டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க. எந்த இடம் எதுன்னு சூஸ் பண்ணாங்க. முதல்ல ஒரு ஆயில் பிசினஸ் செக் என்னன்னா, அந்த சர்க்கிளில் எவ்வளோ வீடு இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டோர் போடணும். எங்கள் வீட்டில் வாசல் இடம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வாடகை கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்துட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். இது ஆயில் பிஸ்னஸ்ன்னு இல்லை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே அதுக்கான ரெண்டல் ப்ளஸ் அந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்க்காம ஆர்வத்தினால வேகமாக கொண்டு போய் பிஸ்னஸ். இப்போ நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து பயங்கரமா இன்டர்வியூஸ், ஆமா அதை கேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரஜினி படம் பார்த்த மாதிரி அப்படியே பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு அப்பா சேர்த்து வச்சிருக்க பணம் எல்லாத்தையும் போட்டுட்டு, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த ஷாப்புக்கு தேவையான விஷயங்கள்ல இன்டீரியர்லயும் அதுலயும் செலவு பண்ணிடுவாங்க. எடுத்தோடனே செய்ய வேண்டிய விஷயம் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பார்க்கணும். நமக்கு என்ன தேவை, நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தேவை பண்ணா அதுக்கப்புறம் பிசினஸ்ல சம்பாரிச்சு தான் அடுத்த விஷயங்கள் செய்யணும். எடுத்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் சூஸ் பண்றது பெரிய பிசினஸா சூஸ் பண்ணுவாங்க, சின்ன பிசினஸை பெருசா பண்ணணும். சார் இப்போ உங்ககிட்டே நிறைய பேர் வந்து இந்த பிரான்ச்சைஸ் என்கொயரிஸ்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி கேக்குறது, இவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? பிரான்ச்சைஸ் என்கொயரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால பிரான்ச்சைசி என்கொயரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு செட்டாக நம்ம கரெக்டாக அதுக்கு பில் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லி பிளான்ல இருக்கோம். பட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ற இடத்துல ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம பிரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பஹ்ரைனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அவங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். அவங்க வந்து அங்கே எங்கள் பிராண்ட்லேயே யூஸ் பண்ணலாம் அவங்க. சார் இன்னொன்று முக்கியமாக கேட்கணும்னு நினச்சது என்னன்னா, இப்போ லோக்கல் மார்க்கெட்லேயே வந்து இப்போ ஒரு ஆயிலோட நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்றது மக்கள் மனசுல ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும். பட் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்றப்ப அங்க வந்து உங்க பிராண்டை வந்து மக்கள் மனசுல நிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் வந்து சிங்கப்பூருக்கு தான் போச்சுங்க. சில யூனிக்கான விஷயங்கள் பண்றோம், அது வந்து ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணிடுது. ஆமா, சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா பஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். பஸ்க்கு பின்னாடி வந்து தமிழ்ல கொடுத்துருந்தோம். அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் டிசைன் பண்ணும்போது இங்கிலீஷில் பண்ணலாங்க, அப்போ தானே எல்லாருக்கும் புரியும் அப்படின்னாரு. மற்ற விஷயங்கள் இங்கிலீஷில் வந்து ஆரோக்கியமான தலைமுறையை நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம டேக்லைன் வந்து தமிழில் பெருசாக போட சொன்னோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப ஆமா, அது கூட செல்ஃபி எடுத்து போடுறது, அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, ரொம்ப அதில் சம்பாரிச்சமோ இல்லையோ அந்த செலவு வந்து நமக்கு ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நம்ம தமிழ் பேரில் வந்து அங்கே போதுங்க, மக்களும் அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. மாட்டு வண்டியில் தான் ஆட் பண்ணுவோம், லோக்கலில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏடிஎம்ல போடுறது, எது பண்ணாலும் நம்ம ட்ரெடிஷனை விட்டு கொடுக்கறதே இல்லை. இந்த ப்ராடக்ட்டும் ட்ரெடிஷனான ப்ராடக்ட். மாயவரம்னு ஊர் பேரோட வருது. ஆமாங்க, இது மயிலாடுதுறைங்கிற ஊருடைய பழைய காலத்து பேர் வந்து மாயவரம். ஸோ நம்ம ஊரை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சிருக்கோம். பிரகதிங்கிறது என்னுடைய பொண்ணு பேருங்க. ஸோ அதனாலதான் மாயவரம் பிரகதி ஆயில். நம்ம ஊர் பேரையும் பொண்ணு பேரையும் வச்சுட்டு அந்த ப்ராடக்ட் எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்கணும், அதே மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு. நம்ம பெருசா யாரையும் காம்படிட்டரா நினைச்சுக்கிறது இல்லை. ஜென்ரலா எல்லாருமே வந்து காம்படிட்டர் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. நான் டோட்டலா காம்படிட்டர் பின்னாடி போக மாட்டேன். சில ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேன்னா ஆயில் பக்கம் போவேன், பிரைஸை பார்க்கலாமான்னு தோணும், பார்க்க மாட்டேன். நீங்க அந்த பிரைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். ஒன்று குறைக்கணும், இல்லை கூட்டணும், என்ன பண்ணலாம், பேக்கிங்கை குறைக்கலாமா, குவாலிட்டியை குறைக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும். நீ அதை பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நிம்மதியாக பண்ணலாமே, ஏன் ஒரு நமக்குள்ள ஒரு ப்ரெஷரை ஏற்றிக்கணும். அவங்க என்ன குவாலிட்டி கொடுத்துருக்காங்களோ அதுக்காக ப்ரைஸ் அவங்க வைக்கிறாங்க, நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ரைஸ் வைக்க போகிறோம். ஸோ நான் காம்படிட்டரை குவாலிட்டியில தான் நம்ம பார்த்துக்கிறோம் தவிர ப்ரைஸ் விஷயமாலாம் நான் செக் பண்றதே இல்லை. யாரையும் எனக்கு காம்படிட்டரே கிடையாது, எனக்கு நானும் காம்படிட்டர் கிடையாது. எனக்காக பிசினஸ் பண்ண வேண்டாம், உங்க ஹெல்த்துக்கு வேணும்னா பிரகதிக்கு வாங்க, உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க தயாரா இருக்கோம். குறைவான விலையில அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் குறைவான விலையில எதுவும் நிறைவா இருக்காது. வால்யூமா நம்ம பிசினஸ் பண்ணும்போது அதுல ஒரு பிரைஸ் நம்மளால குறைச்சு கொடுக்க முடியும், அதை தான் கொடுக்க முடியுமோ தவிர இல்லாத பிரைஸ்க்கு ஒரு 140 ரூபாய்க்கு எள்ளு விற்கும் போது நீங்க எப்படி ஒரு 300 ரூபாய்க்கு எண்ணெய் கொடுக்க முடியும்? அடுத்து முக்கியமா பாக்குறது வந்து பேக்கேஜ். ஆயில்ன்றப்ப அந்த பேக்கேஜிங் தான் ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சோ உங்க விஷயத்துல அதை எப்படிலாம் பார்த்து பண்றீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் பேக்கிங். நீங்க என்னதான் ஒரு குவாலிட்டியா ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிங்கனாலும் அந்த பேக்கிங் நல்லா இருந்தால் தான் அது மக்கள்கிட்ட போய் நல்லா சேரும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் குவாலிட்டியில் டின்ல வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ லோக்கலுக்கு வந்து பெட்லேயே பண்ணாலும் அது அழகா ஸ்லீவ் அடிச்சு உள்ள ஒரு இன்னர் கேப் போட்டு ஒரு காட்டன் பாக்ஸ் போட்டிங்கன்னா 5 ப்ளை போடலாமா, 7 ப்ளை போடலாமா, அதிகபட்சம் ஒரு சின்னதாக 1 லிட்டருக்கு 5 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டே உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாத மாதிரி. ஆமாம், எக்ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொன்னால் அது குவாலிட்டியாக பேக்கிங் வராதுன்னு சொல்லி ஒரு பேரே இருக்குது.
ஐயோ இந்தியாவிலேருந்து வருது அது டேமேஜ் ஆகி தான் வரும் அப்படின்னு என்கிட்டயே ஆரம்பத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பேக்கிங் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம பிரகதியுடைய சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். சார் இப்போ வந்து லோக்கல் லெவலில் நம்ம மார்க்கெட் செட் பண்ணிட்டா அடுத்து வந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்றது அப்படின்றது இங்கேருந்து எனக்கு யோசிச்சு பார்க்குறப்ப அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. நம்ம எப்படி ஃபாரின்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் எல்லாருமே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எப்படி வந்தது? எல்லாரும் அப்படிதான் பெருசா நினைச்சுக்கிறாங்க எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிறது. பெரிய விஷயம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நான் ஒரு கண்ட்ரிக்கும் போய் யாருக்கிட்டையும் ஆர்டர்ஸ் கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சோன்னு. அங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சில விஷயங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளை தேடி நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தான். இது வந்து எனக்கு எக்ஸ்போர்ட்னே சொல்ல முடியாதுங்க. நம்ம தமிழர்கள் இல்லாத இடமே இல்லை வேர்ல்டுல. நம்ம தமிழர்கள் இல்லாத இடமே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 4 இடத்துல இருப்பாங்க. இது மாதிரி நம்ம மக்கள்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கினாலே அங்கே உள்ள இப்போ ஒன்றும் இந்த இன்டர்வியூவை பார்த்தாங்கன்னா இதை பார்த்துட்டு அங்கே உள்ள தமிழர்கள் யாராவது டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு கேட்பாங்க. இப்படி வந்த விஷயம் தாங்க. ஒரு பெருசாக நான் ஒன்று சாதிச்சேன், நான் போய் ஒரு ஆர்டர்ஸ் எடுத்தேன், அது மாதிரிலாம் இல்லை. பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அங்கேருந்து ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியுடைய ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கும் பெரிய நாலேஜ்லாம் இல்லை. நான் ஒன்றும் இதுக்கு பெரிய எக்ஸ்போர்ட் அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். அதுக்கு ஒரு நல்ல நாலேஜான ஒரு எக்ஸ்போர்ட் மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணோம். அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டுக்கிறோம். இந்த கண்ட்ரிக்கு என்ன செய்யணும், அந்த கண்ட்ரியில் இப்போ ஒரு கடலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு மக்களுக்கு இது ஒத்துக்கும் ஒத்துக்காதுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிக்கு டெஸ்டிங்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டே அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நம்மளுடைய ஆயில் குவாலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும். எடுத்தோடனே ஆர்டர் வந்துச்சு பேக் பண்ணோம் அனுப்பிச்சோன்னு இல்லை. அந்த லேபிளிங்லேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ அங்கெல்லாம் வந்து ஒரு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும், நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கும். அப்படின்றப்ப நீங்க அங்க போய் அங்க ஒரு கொடி நாட்டுறதுக்கு வந்து எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்தது அந்த இடத்துல? பெருசா கொடிலாம் நாட்டு இல்லைங்க ஒன்றும். அதெல்லாம் கேள்வி கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிம்பிளா பண்றோங்க, எல்லாரும் வாங்குறாங்க, சந்தோஷமா அவங்க நல்ல பொருள் யூஸ் பண்ற ஒரு திருப்தியில அவங்க இருக்காங்க. நல்ல பொருள் கொடுக்குறோங்கிற திருப்தியில நாங்க இருக்கோம். நமக்கு பின்னாடி உள்ள சப்போர்ட் தாங்க. நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க, ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நம்ம என்ன பண்றோங்கிறத தெளிவா சொல்லி வச்சிருக்கோம். நம்மளுடைய எய்ம் என்ன, எப்படி பண்றோம், எதுக்காக பண்றோம், அவங்க பொருளா நினைச்சு அவங்க கம்பெனியை நினைச்சு தான் ஒர்க் பண்றோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போய் உங்க ஃபேக்டரி எல்லாம் பாத்துடலாமா? ரொம்ப சந்தோஷமா வாங்க, தாராளமா பார்க்கலாம். சார் இப்போ வந்து ரா மெட்டீரியல்லாம் ஸ்டாக் பண்ணிருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நிறைய மூட்டையா வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சார், இப்போ ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் வந்து ஒவ்வொரு சீசன்ல கிடைக்கும் இல்லையா? பட் நீங்க எப்படி அதை ஸ்டாக் பண்ணி மெயின்டைன் பண்ணுவீங்க? ஒரு 2 to 3 months வரைக்கும் நம்ம ஸ்டாக் பண்ணலாம். அதுக்கு மேல ஸ்டாக் பண்றதா இருந்தா மருந்து வச்சிருவாங்க. ஸோ நம்ம நேச்சுரலா பண்றதுனால அந்த ப்ராசஸ் பண்றது இல்லை. அப்பப்போ ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 2 to 3 months வச்சிருக்கலாம். இப்போ இந்த ரெய்னி சீசன்ஸ்ல ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாதுங்க. அந்த கல்ல வந்து மாய்ஸ்சர் குறைஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கும். ஒரு ஸ்டேட்ல இருந்தும் கிடைக்குதுங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொக்யூர் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மருந்து வைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அப்பப்ப நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிறது. நம்ம நேச்சுரல் நம்ம சொல்றதுல நம்ம ரெகுலர் ஆயிடுது இல்ல, நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். சோ இதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. சோ அதனால அப்பப்ப தான் ப்ரொக்யூர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க என்னென்னலாம் நடக்கும்? இது ட்ரையருங்க, ஃபாஸ்டா காயறதுக்கான நேச்சுரல் ப்ராசஸ்ங்க. இன்னைக்கு தேங்காய் காய போட்டுருக்காங்க. ஓகே. தேங்காய் நம்ம எப்பவுமே வந்து சல்ஃபர்லெஸ் கோகனட் தான் யூஸ் பண்ணுவோம். சல்ஃபர்லெஸ் கோகனட்னா அது என்ன மாதிரி? அது சல்ஃபர்ங்கிறது வந்து அது ஒரு கெமிக்கல்ங்க. தேங்காய் ரொம்ப நாள் லைஃப் இருக்கிறதுக்காக, தேங்காய் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது. சோ அதுவுமே பார்த்து தான் வாங்குவீங்க. அது இல்லாத சல்ஃபர் இல்லாததா யூஸ் பண்றோம். இப்படி உடைச்சா அப்படி உடையணும். ஓகே. அதுக்காக அந்த பதத்துக்காக காய போடுறாங்க. இதுல சார் இது என்ன சார் ஒயிட் கிளாத்தா காய போட்டுருக்கீங்க? ஃபில்ட்ரேஷனுக்குங்க. இதுதான் வந்து ஃபில்டருக்கு வந்து யூஸ் பண்ற கிளாத். இது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. நார்மலா இந்த பிரஷர்ல இதுல ஃபில்டர் ஆகி அந்த பக்கம் வடிகட்டி வருது. அந்த கஸ்டர்ட் வந்து தங்கி எண்ணெய் தெளிவா வர்றதுக்காக ஜஸ்ட் ஒரு திக்கான கிளாத், அவ்வளவுதான். சோ எல்லாமே நேச்சுரலா தான் நடக்குது. எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ். இது ஸ்டோரேஜ் டேங்க்குங்க. திடீர்னு சவுண்ட் வருது. ஆஃப்டர் ஃபில்டர் வந்து இது ஸ்டோரேஜ் டேங்க்குங்க. இது எவ்வளவு சார் கெபாசிட்டி இருக்கும்? இது வந்து 8000 லிட்டர்ஸ்ங்க. அந்த பக்கம் இருக்கிறது கடல் எண்ணெய். அது ஒரு 14 to 15,000 லிட்டர்ஸ். ஃபைனலா இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இல்லையா? ஃபைனலா பேக்கிங்க்கு முன்னாடி இங்க தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. இதுக்கு அப்புறம் தான் பேக்கிங்க்கு போகும். இதுக்கு அப்புறம் தான் பேக்கிங். அடுத்ததா அந்த சவுண்ட் நிறைஞ்ச ஒரு ரூமுக்கு தான் வர போறோம். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இல்லையா சார் இந்த இடத்துக்கு? ஆமாங்க. அந்த நல்லெண்ணெய் சொன்னேன் இல்லையா, நல்லெண்ணெயுடைய குவாலிட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிளீனிங் தான். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எள்ளுடைய கிளீனிங் மிஷின்ங்க. இதோட இந்த கிளீனிங்க்கு முன்னாடி இதுக்குள்ள டஸ்ட் எல்லாம் டஸ்ட் எல்லாம் அந்த பக்கம் போயிடும்.
இதுல இந்த கல்லு எல்லாம் இருந்ததுன்னா இதுல வந்துருதுங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து திரும்ப இதுல போட்டாங்கன்னா வேக்யூம் மூலமா ஸ்டோன்லாம் இருந்ததுன்னா தனியா செப்பரேஷன், அப்பதான் ஒரு கிளீனா இருக்கும். இதை எடுத்தீங்கன்னா ஒரு கையில கூட ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகாது. சோ ஆக்சுவலி ரொம்ப கிளியரா வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கு. சோ இவ்ளோ டஸ்ட் வந்து ஃபில்டர் ஆகி தான் இவ்ளோ கிளியரான எள்ளு வந்து நமக்கு கிடைக்குது. பாருங்க எவ்ளோ டஸ்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறம் கல்லு எல்லாம் இது பிரிச்சிருங்க சார். அந்த தூசி எல்லாம் தட்டிட்டு அடுத்து இங்க ஒரு மெஷின் இருக்கு, இங்க என்ன பண்ண முடியும்? இது வந்து இந்த எள்ளு சைஸ்லயே இருக்க கல்லெல்லாம் செப்பரேட் எள்ளு கல்லு ரைமிங். ஆமா. ஓகே. சோ இதுல மேல சார் ஈக்குவலா கல்லு இருக்கு. எவ்வளவு கல்லு இருக்கு பாருங்க இதுல. சார் சத்தியமா க்ளோஸ் வைங்களேன், ஏன்னா அவ்ளோ கல்லு இருக்கு. எள்ளுக்கு ஈக்குவலா கல்லு இருக்கு. சோ ஒரு மூட்டையில ஒரு 1/2 கிலோவாவது கல்லு வந்துரும். அது இயற்கையா வந்துரும். அதை நம்ம செப்பரேஷன் பண்ணாதான் அந்த குவாலிட்டி வரும். ஆனா குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத கல்லா பாத்திருக்கேன். பட் அந்த மாதிரியே இருக்கு, பார்த்தா தெரியாது. நல்லா செப்பரேட் எந்த அளவுக்கு கல்லு இருக்குன்றது பாருங்களேன். சார் தூசி எல்லாம் எடுத்தாச்சு, கல்லும் கிளியர் பண்ணியாச்சு, எள்ளு மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இப்போ? சோ இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன? ஃபுல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எள்ளை கொண்டு வந்து இதுல கொட்டுறாங்க. ஓகே. இங்க கொட்டினாங்கன்னா உங்களுக்கு கீழே அரைக்கிற இடத்துக்கு போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் கிளீனிங் முடிஞ்சது. இந்த ப்ராசஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது போற ஸ்பீடு அதெல்லாம் ஈஸியா இருக்கும். கீழே வேணுங்கும் போது அவங்க ஓபன் பண்ணி புடிச்சிட்டே இருப்பாங்க. சார் எங்க பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வித்தியாசமான மெஷின்லாம் வச்சிருக்கீங்களே. அந்த பக்கம் பிரிண்டிங், எம்ஆர்பி பார்கோட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றது. அது எடுத்துல வச்சாங்கன்னா கன்வேயர்ல அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கும். அப்படியே ஃபில்லிங். இப்போ 5 லிட்டர்ஸ் வந்து நல்லெண்ணெய் பேக் பண்ணிருக்காங்க. பாருங்களேன். கடலை எண்ணெய், அப்புறம் இது என்ன கருப்பட்டி நல்லெண்ணெய்னா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. எனக்கு வித்தியாசமா இருக்கு பாக்குறது. எள்ளு அரைக்கும் போது வெல்லம் இல்ல கருப்பட்டி ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. கருப்பட்டிங்கிறது பனங்கருப்பட்டி, பனை மரத்துல இருந்து வருது. வெல்லம் வந்து கரும்பு சக்கையில இருந்து வருது. பனங்கருப்பட்டி ரொம்ப ஹெல்த்திங்க. அதனால நம்ம பனங்கருப்பட்டி போட்டு தான் அரைக்கிறோம். ஓகே. அண்ட் இந்த டின்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சார். இதுல ஃபுட் கிரேட் கோட்டிங் உள்ள டின்ங்க. உள்ள வந்து ஃபுட் கிரேட் கோட்டிங் இருக்கிறதுனால லைஃப் 2 இயர்ஸ் ஆனாலும் அதே அரோமால அதே குவாலிட்டியில அப்படியே இருக்கும். அதுக்காக நம்ம இந்த டின் யூஸ் பண்றோம். அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆமாங்க. ஆனா சார் இது எப்படி சார் ஓபன் பண்ணுவாங்க? இது ஒரு டிஃபரெண்டா இருக்குங்க லாக். இந்த சைடு இந்த ஸ்லீவ் ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணி இதை பிரஸ் பண்ணி இப்படி இழுக்கணுங்க. இழுத்தா அந்த பாட்டில் நெக் மாதிரி வந்துடும். நல்லா இருக்கே. ஓபன் பண்ணிட்டா உள்ளேயும் ஒரு சீல் இருக்கும். இதை ஓபன் பண்ணிட்டா இப்போ அப்படியே யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிராப் எண்ணெய் கூட வெளியே சிந்தாம இருக்கிறதுக்காக டபுள் சீல் இருக்குங்க. சோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு மெயினா பார்க்க வேண்டிய விஷயங்கள். நீங்க சொல்லிருந்தீங்களா லைக் பேக்கேஜ்ல மட்டும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க. என்ன ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி முன்னாடி வந்து 2 பாட்டில் வச்சிருக்கீங்க. என்ன நடக்குது? எது பியூரான ஆயில்னு கண்டுபிடிங்க. ஏன்னா எவ்வளவு எஜுகேட் பண்ணாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு புரியறது இல்ல. ஐயோ இவ்வளவு பெரிய பொறுப்பு என் கையில கொடுத்திருக்கீங்க. பியூரா இருக்குது வந்து இந்த ஆயில் தான் நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இது வந்து கொஞ்சம் கலங்கலா இருக்கு. ஓகே. இது வந்து தெளிவா தெரியுது. பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெளிவா தெரியறதுனால இதுதான் பியூரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தெளிவா இருக்கு. ஆமா. அதனால இது நல்ல எண்ணெய்ன்னு மட்டும் மக்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இதுல கொஞ்சம் கலங்கள் இருக்கு. செக்கு எண்ணெய் லேசா கலங்கள் இருக்குதான் செய்யும். நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. பார்க்க தெளிவா இருந்தா மட்டும் நல்ல எண்ணெய்ன்னு கிடையாது. ஸ்மெல் இருக்கு, ஆனா இது ஒரு நல்ல ஸ்மெல். பட் என்ன ஸ்மெல்ன்றது தான் தெரியல. இது வந்து கடலை மிட்டாய் அந்த ஒரு ராவான ஃப்ளேவர் இருக்கு. கடலையோட ராவான ஃப்ளேவர், கடலையோட அரோமா இருக்கும் இதுல. ஓகே. இதை விட இது வாசமா கூட இருக்கலாம். ஆமா. நீ 1 லிட்டர் எண்ணெய்க்காக நீங்க ஒரு 5000 6000 கொடுத்து டெஸ்டிங் எடுத்துலாம் நம்ம வாங்க முடியாது. நமக்கு அருகாமையில உள்ளதுலயே யார் நல்லா பண்றாங்க, எது நல்ல பிராண்டுன்னு பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சோ இந்த கிளாரிட்டியை பார்த்தோ ஸ்மெல்ல பார்த்தோ மட்டும் ஏமாறக்கூடாது. ஆனா டக்குன்னு வந்து மக்கள் இதை சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ அப்படி கிடையாது. இது பிரைஸ் இது வந்து என்ன பிரைஸ்க்கு வாங்கிட்டு வந்தீங்க? 150 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. நாங்க 245 250 அந்த ரேஞ்சுக்கு விக்கிறோம். ஓகே. ஆனா இதுவுமே ஒரு காரணம் இருக்கும் சார். ஏன்னா 240யும் ஒரு இது கிடையாதுங்க. அது ரா மெட்டீரியல் காஸ்ட். அது ஒரு 190 200க்குள்ள அதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்தாலே எங்களுக்கு 240 ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டின்ல கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் 280ங்க. ஏன்னா இந்த டின் காஸ்ட் வந்து 40 ரூபீஸ் வருது பர் லிட்டருக்கு. இதே பெட்லன்னா ஒரு 10 ரூபீஸ், ஸ்டிக்கருக்கு ஒரு 2 ரூபாய், ஒரு 12 ரூபாய் ஆட் ஆகும். அப்புறம் அதுல ப்ராஃபிட் எங்களுக்கு ஒரு 15 to 20 ரூபீஸ் வச்சிருப்போம். அப்புறம் கடை ரெண்ட், ஆள் சம்பளம், இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு 190 ரூபீஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருந்தாதான் ஒரு 240 ரேஞ்சுக்கு விற்க முடியும். அப்ப இது 150க்கு வாங்கினா 100 ரூபாய்க்கு வாங்கினாதான் 150 ரூபாய்க்கு கடையில கிடைக்கும். ஏன்னா இடையில டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்ட் இருக்கு. இடையில இவ்வளவையும் தாண்டி 150 ரூபாய்க்கு 100 ரூபாய் கடலையே 100 ரூபாய் 1 கிலோ. 1 கிலோ கடலைக்கு 1 லிட்டர் எண்ணெய் வந்துச்சுன்னா 150 ரூபீஸ் கொடுக்கலாங்க. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஆனா என்ன மாதிரி யாரும் இவ்ளோ லேர்ன் பண்ணிட்டும் தப்பு பண்ணிடாதீங்க சார். ஹெல்த் வைஸ் பாக்குறப்போ இப்போ என்னென்ன சார் அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி செக்ல ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்றப்போ? கெமிக்கல்ல நீங்க சாப்பிடுறீங்க,
ஆமா இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரலான கிராமத்துல விவசாய பொருள்ல சாப்பிடுறோம். நம்ம இது ஒரு பெருசா சொல்லணும்னே அவசியமே இல்லை. மெயினா போனுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கெடுதல் இந்த மாதிரி கலப்பட எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்றது. லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏஜ் ஆகும்போது ஒரு 50-60 வயசுலயும் முதுகு வலி கால் வலி எல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த கலப்பட எண்ணெய் யூஸ் பண்றது. இப்ப ஆயில் சில இடத்துல கேட்டேன் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணும்னு கேக்குறாங்க, அந்த ரேட்டுக்கு ஆயில் கொடுப்பாங்க. கல்ல வாங்குறோம் அப்படின்னா அதுல 40% தான் நமக்கு அவுட் அண்ட் கிடைக்கும். 38ல இருந்து 42% வரைக்கும் மேக்சிமம் கிடைக்கும். அதுல இந்த புண்ணாக்கு ஒரு ரேட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. அது வந்து செலவுக்கான விஷயங்களை பேலன்ஸ் பண்ணிக்கும். 40% போது அதை நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அன்னைக்கு ரேட்டு பிளஸ் பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் மார்ஜின் பிளஸ் ஜிஎஸ்டி. அப்போ ஒரு 150 ருபீஸ்க்கு கொடுத்தாங்கன்னா எப்படி 100 இருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு இதுல அப்படின்றது தெரியுது. அவ்வளவுதாங்க சார். மொத்தமா எத்தனை ப்ராடக்ட்ஸ் சார் நீங்களே தயாரிக்கிறது? 70+ இருக்குங்க. கமர்கட்டு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நவதானிய சத்து மாவுங்க. சத்து மாவுலயும் நிறைய இருக்கு. கவுனி அரிசி சத்து மாவு இருக்கு. ஆமாங்க. இது வந்து கருப்பு கவுனி சத்து மாவுங்க. இது வந்து ஹெல்த் மிக்ஸ். இது வந்து ஒரு 36 இன்கிரிடியன்ட்ஸ் போட்டு. அதுலயுமே வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? மல்டி கிரெயின் இருக்கு. ஆமாங்க. மில்லட்டோடது தனியா இருக்கு. அண்ட் இந்த இன்கிரிடியன்ட்ஸும் தனியா இருக்கு இல்லையா? ராகி. ஆமாங்க. ராகி மில்லட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். மில்லட்ஸ் அப்புறம் இந்த ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி ரைஸ், சிவப்பு அரிசி, மாப்பிள சம்பா இந்த மாதிரி ரைஸ்லாம் நம்ம ரொம்ப. ஓகே. இங்க வந்து இப்ப வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். 9 வெரைட்டிஸ் நீங்க சொன்ன மாதிரி அதிகமா பேச்சுலர்ஸ் தான் வாங்க. ரைஸ் மட்டும் வச்சிட்டு இந்த தொக்க இதுதான் பல பேச்சுலர்ஸ் வாழ வைக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய தொக்கு இருக்குங்க. ஆவாரம்பூ தொக்கா? ஆமாங்க. ஆவாரம்பூ தொக்கு, முடக்கத்தான் தொக்கு, அப்புறம் நிறைய பைனாப்பிள் தொக்கு. ஆமாங்க. பைனாப்பிள் தொக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். அது சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கும். பைனாப்பிள்ல ஜாமுமே இருக்கு நம்மள்ட்ட. அவளுங்க குல்கந்த் இல்லையா? இல்ல எந்த சாக்லேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்காது. தேன் நெல்லிக்காய் இது மாதிரி விஷயங்கள் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பொருள் மட்டும்தான் இங்க இருக்கு. ஆமா. டாக்டர்ஸ் எல்லாம் இங்கதான் வர்றாங்க. பிளஸ் நிறைய பேர் இப்ப அடாப்ட் ரொம்ப கம்மிங்க. டோட்டல் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் இருப்பாங்க. ஆனா அந்த 5% நம்மள தேடி வர்றாங்க. அடுத்து இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நெய் தான் வச்சிருக்கீங்க. சோ நெய்ல ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா உங்களோட? பசு நெய்ங்க. பசு நெய் எல்லாமே அந்த தூய்மையா இருக்கும். பாக்குறப்பவே நல்லா எந்த ஸ்பெஷலும் இருக்காதுங்க. இயற்கையா இருக்கும். அதுவே ஸ்பெஷல் தான். அதான் ஸ்பெஷல். அவ்வளவுதான். சோ தேன் பாத்தீங்கன்னா ஒண்ணு மலை தேன், அந்த தேன், கொம்பு தேன் எல்லாம் கிடையாது. பெட்டி தேன் தான். ஓகே. ஆக்சுவலா பெட்டி தேன் மல்டி ஃப்ளோரா தேன். அது வாங்கி நாங்க பேக் பண்ணி வேலையை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓ பீட்ரூட் மால்ட். பீட்ரூட் மால்ட்லாம் இருக்கு. இப்போ நிறைய பேர் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. நிறைய பேர் பண்றாங்க. இதெல்லாம் வந்து மண் கட்டின தோரைங்க. இது வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. முக்கியமான ஐட்டம் இங்க எண்ணெய்கள்லாம் நிறைய இருக்கு. ஹேர் ஆயில்ங்க. இது என் ஒய்ஃபோட பாட்டி நம்ம வீட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. அதையே அப்படி ஒரு ப்ராடக்ட் ஆக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஒரு வேர்ல்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு ஒரு பழைய காலத்துக்கு போய் டிராவல் பண்ணி அங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாமே தேடி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கு இது நிறைய போய் சேரணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச்ங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து எங்க மில் எல்லாம் சுத்தி பார்த்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.